அப்போ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவாலேயே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற விமர்சனமும் இருந்தது. அதை ஏத்துக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு இல்ல. கட்சி வளர்ச்சிக்கு ஆட்சியினுடைய செயல்பாடுகளுக்கு அவர்கள் துணை நிற்கிறார்கள். அவர்களால் நேரடியாக செல்வி ஜெயலலிதா இந்த பின்னணி யார் என்ன என்கிற பின்னணியை ஆராய முடியாத சூழல் இருந்ததால் இவர்கள் பொறுப்பில் விட்டார்கள். இவர்கள் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பல்வேறு மண்டல வாரியாக ஆட்களை நியமித்து இவர்கள் சரியானவர்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் ஒரு சிலரை நேரடியாகவே செல்வி ஜெயலலிதா நியமித்தார். பல பேரை திருமதி சசிகலா அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் தான் அவர்களுடைய பின்னணியை விசாரித்து இந்த பொறுப்புகளுக்கு பதவிகளுக்கு நியமித்தார்கள் என்பது வரலாற்று பதிவு. அது எல்லோருக்குமே தெரியும். இன்னைக்கு அதிமுக பயணிக்கிறது காலச்சூழல் மாறிவிட்டது. இனி கட்சி முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம். அந்த வெற்றியை அரசியல் களத்தில் திமுக தவேகாவை வீழ்த்தி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற நிலைப்பாடு திருமதி சசிகலா அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் மற்றும் உள்ள முன்னணியினருக்கு வந்தால் எல்லோரும் அமர்ந்து பேசி ஒரு உயர்நிலை குழுவை நியமித்து அந்த குழுவின் அடிப்படையில் அந்த குழு எடுக்கிற முடிவின் அடிப்படையில் செயல்படுவோம் என்கிற கருத்தாக்கத்திற்கு வந்து அதன் அடிப்படையில் கட்சியை வழி நடத்தினால் கட்சி அதிமுக மீண்டும் வெற்றி பாதையில் பயணிக்கும். நீங்க பழைய விஷயத்தையே நினைச்சிட்டு அது மாதிரி நடக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. தேவையில்லை. ஒற்றை தலைமை இரட்டை தலைமையில வேண்டாம், குழு தலைமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா, ஒரு குழு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி இவர்கள் காலத்திலே முன்னணியில் இருந்து கட்சியை வழிநடத்திய நிர்வாகிகள் அடங்கிய ஒரு 6 பேர் 7 பேர் கொண்ட ஒரு குழு. அந்த குழு உயர்நிலை குழுவாக இருந்து அந்த குழு எடுக்கிற முடிவை பொதுச் செயலாளராக ஒருவர் இருந்து அதை அமல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருக்கிறது. அதுதான் சரியாக இருக்கும். ஒற்றை தலைமை என்பது இந்த கட்சியை நிறுவிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா ஆகியோரோடு போய்விட்டது. அடுத்து வந்த இரட்டை தலைமை வெற்றிகரமாக கட்சியை செலுத்த முடியவில்லை என்பதால் மீண்டும் ஒற்றை தலைமை என்று எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த ஒற்றை தலைமையின் செயல்பாடுமே இன்றைக்கு கட்சியை மிக அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்று விட்டது. எனவேதான் மீண்டும் ஒரு கூட்டு தலைமை இதை எப்படி கட்சியை எப்படி அதிமுக வந்தா பழைய வலிமையும் அந்த வெற்றியும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நிச்சயமாக. அதாவது கட்சியில பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பிரிவினைகள் பிளவுகள் வந்திருக்கு. புரட்சித்துறை எம்ஜிஆர் காலத்திலும் சரி, செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி, பல்வேறு முன்னணி தலைவர்கள்லாம் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைந்ததால் தான் கட்சி மீண்டும் வெற்றி பாதையிலே பயணிக்க முடிந்தது. அந்த கருத்தாக்கத்துக்கு தான் இன்றைக்கு முன்னணியில் இருக்கிற நிர்வாகி நத்தம் விஸ்வநாதன், சி வி சண்முகம், நம்ம வேலுமணி போன்றவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். எனவே இந்த நிலைப்பாட்டிற்கு அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இப்படி தொடர் தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், அவசர செயற்குழு, அவசர பொதுக்குழு சொல்றீங்க. தொடர் தோல்வின்னு சொல்லிட்டே சொல்றீங்க. ஆனா தொடர் தோல்விக்கான அந்த சூழ்நிலை மாறிட்டுல உங்க 2024 அவங்க எம்பி தேர்தலில் தனித்து போட்டிடுறாங்க. பாஜக கூட்டணி இல்லை, அதில் ஒரு தோல்வி. 2026 அங்கே புதிய சக்தியாக தாவேக்கா உருவாகியிருக்கு. இது போன்ற நிலைகள் அப்போது ஏற்படலையே, மூன்றாவது ஒரு சக்தி ஏற்படல. அதனால அது இபிஎஸ்க்கு ஏற்பட்டிருக்கு. அதனால அதை தொடர் தோல்விங்கிறது அரசியலில் சூழ்நிலை அப்படி மாறி இருக்கல சார். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி மட்டும் குற்றம் சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்லை, சூழ்நிலை மாறி இருக்கிறது நான் ஒத்துக்கிறேன். 2021 ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத அளவுக்கு சட்டப்பேரவையில் ஒரு பெரும் தோல்வி. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு காரணம் சொல்றேன். 2021 தோல்விக்கு 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவு, அதற்கு பிறகு கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவுகள், இதனால் 2021 தோல்வி 1. 2024 ஒரு தோல்வி சொல்றீங்க. 2024 பாஜக கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டிடுறாங்க, அதனால ஒரு தோல்வி. 2026 விஜய், இதுக்கு அவரை மட்டுமே பொறுப்பு அப்படி சொல்ல முடியும்னு நான் கேட்குறேன்.
இல்ல கட்சியை தலைமை பொறுப்பேற்று வழி நடத்துகிறவருக்கு ஒரு தனி திறன் வேணும், வியூகம் வகுக்கக்கூடிய சக்தி, ஆற்றல் வேண்டும், ஒரு தலைமை பண்பு வேண்டும். அது இல்லாததால் தான் இந்த தோல்விங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு கண்ணன். நீங்க ஒரு அரசியல் இயக்கத்துல நான் தொடக்கத்துல சொன்னேன்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு தொடர் வெற்றியை யார்கிட்ட இருந்து வெற்றியை பெற்றாரு? அரசியல் களத்துல மிகப்பெரிய சாணக்கியன், அரசியல் ராஜதந்திரி என்று பேசப்பட்ட மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதியை 3 தேர்தலில் 77, 80, 84 ஒரு ஆட்சிக்கு வெற்றியை பெற்று 10-11 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எவ்வளவு பெரிய இயக்கம். செல்வி ஜெயலலிதா அவர்களுமே தோற்றார்கள். 96ல ஒரு பெரும் தோல்வி, 2001 ஆட்சிக்கு வந்துட்டாங்க, 2016ல மீண்டும் ஆட்சி. அப்ப ஒரு தொடர் வெற்றியை கொடுத்துட்டு போனாரு. இவர் தொடர் தோல்வியை கொடுக்கிறாரு தானே. இவருடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னு பாருங்கிறேன். நான் என்ன சொல்றேன், கருத்து மாறுபாடுகள் பிரிந்து சென்றவர்கள், விலகி சென்றவர்கள், விலக்கி வைக்கப்பட்டவர்களை கட்சியின் ஆளுமை மிக்க தலைவர்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா மீண்டும் அரவணைத்தாங்கல்ல, மீண்டும் கட்சியில சேர்ந்துக்கிட்டாங்கல்ல. நேற்று வரைக்கும் உங்களுடைய நிழலாக, உங்களுடைய வலக்கரமாக, இடக்கரமாக இருந்து இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட, உங்களை முதலமைச்சர் ஆக்கின, உங்களை எதிர்கட்சி தலைவர் ஆக்கின, உங்களை பொதுச் செயலாளரை உட்கார வச்ச தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்த விஸ்வநாதன், நீங்க எடுத்த எல்லா முடிவுக்கும் தலையாட்டிட்டு இருந்த அந்த பேர், அந்த நபர்கள், அந்த பிரமுகர்கள், அந்த முன்னணி தலைவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக போர்க்கடி தூக்குறாங்கன்னா என்ன காரணம்? கட்சி தொடர் தோல்வி, கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியாது இவரால் என்கிற கருத்தாக்கம் உருவானதுனாலதான் இந்த போர்க்குரல் வருகிறது. இதைத்தான் நான் சொல்றேன். அந்த இருவரும் ஆளுமை மிக்க தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, அவங்களுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய செல்வாக்கு, 100% தொண்டர்கள் ஆதரவு, மிகப்பெரிய வலுவான கட்டமைப்பு இருந்த இயக்கத்தை 38, 40, 45% இருந்த வாக்கு சதவீதத்தை இன்னைக்கு 21%, 22% கொண்டுட்டு இவருமே கட்சியை வெற்றிக்கு தான் கொண்டு போறான்னா எப்படி ஏற்க முடியும்? அதனாலதான் இந்த குரல் எழும்பி இருக்கிறது. அதனால வெளியில பிரிந்து சென்ற சக்திகள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான், நான் தொடக்கத்துல குறிப்பிட்டது மாதிரி இன்னைக்கு இருவரும் சக்திகள் வந்துருச்சு. ஆட்சி அதிகாரத்தில் உள்ள தாவேகா, ஏற்கனவே ஆட்சியிலிருந்து விலகிய திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப இந்த இருவரும் சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்றால் கட்சி ஒன்றிணையணும். ஒவ்வொருத்தரா வெளியே அனுப்பிட்டு கட்சியில் இருக்கிற துணை பொதுச் செயலாளர், தலைமை நிலை செயலாளர், அமைப்பு செயலாளர்கள், பல்வேறு பொறுப்புகள் இருந்த எல்லாரையும் வெளியே தூக்கி எடுத்து போட்டுட்டு நீங்க யாருக்காக இந்த கட்சியை நடத்துறீங்கிற கேள்வி இருக்குல்ல. தொண்டர்கள் இருக்கிறாங்க கண்ணன், 1 கோடி 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க. அந்த தொண்டர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள். தொடர்ந்து தோல்வியை தருகிறாரே இவர், ஒரு சரியான மாற்று தலைமை வேண்டும் என்கிற கருத்தாக்க உருவாகிருச்சு.